நண்பர்களுக்கு வணக்கம். ஆடி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். 17 ஜூலை 2024 இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வரோம். அதன் பிரகாரம் எடுத்துக்கிட்டால் அடுத்ததாக துளாராசி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ராசி என்றால் என்ன? எல்லாமே ராசி பலனை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, பேப்பரில் படிக்கிறீங்க. நம்ம ராசிக்கு என்ன சொல்லுவான், குழந்தைக்கு என்ன சொல்லுவான், அப்பனுக்கு என்ன சொல்லுவான், மகனுக்கு என்ன சொல்லுவான், நிறைய ஆர்வம் இருக்குது. இன்றைக்கி ஜோதிடம் அப்டேட் பண்ணாத ஒன்று. இன்றைக்கி எங்களுடைய குருஜினுடைய ஆதரவால் மிகவும் நல்ல முறையில் அப்டேட் செய்யப்பட்டு எல்லாமே ஜோதிடத்தை ஆர்வமாக பார்க்கக்கூடிய, ராசி பலனை ஆர்வமாக பார்க்கக்கூடிய, ஜோதிடத்தை கேட்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறீங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதை நம்ம மனப்பூர்வமாக நான் இதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இன்றைக்கி ராசி பலன் அப்படின்னா என்ன, ராசி என்ன செய்யுது, ராசி பலனில் என்னென்ன நமக்கு நடக்கும், எது நடக்காது, எது தடைப்படும், எது தடைப்படாது, எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம், இத்தனை விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது அதில். அப்போ நல்லது என்ன, கெட்டது என்ன, எல்லாருக்கும் இந்த பாருங்கள், இன்பம் துன்பம் இருமும் கலந்து தான் வரும். யாருக்கு? நம்மளை போன்ற நடுத்தர மக்களுக்கு, நடுத்தர வர்க்கத்தினருக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. துன்பமே வராதான்னா அது கோட்டீஸ்வரனுக்கு. துன்பம் அவனுக்கு எது வரும்? பணத்திலலாம் துன்பம் வராது. இழப்பு, உயிரிழப்பு ஒன்று மட்டும்தான் துன்பம். விபத்து அப்படி இப்படின்னு வந்தால் துன்பம். மற்றபடி பண கஷ்டம், மற்ற கஷ்டம், அந்த கஷ்டம், அந்த கஷ்டம் எதுவுமே கோட்டீஸ்வரனுக்குலாம் இல்லை. அவன் ஜாதகத்தை தூக்கவே மாட்டான். ஜாதகம் தூக்கிறதுக்கு நேரமே அவனுக்கு இருக்காது. அவன் எந்திரிக்க நேரத்துலேருந்து தூங்குற வரைக்குமே பிஸியாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸடில் இருக்கும். அப்போ இதை பார்க்குறவங்க யார்? நடுத்தர மக்கள். எல்லா மக்களையும் ஜோதிடம், அதான் எல்லா மக்களையும் நவகிரகங்கள் தான் இயக்குகின்றன. அவனை சொகுசாக இயக்கிறான். கோட்டீஸ்வரனை சொகுசாக இயக்குவான். நம்மளை மாதிரி வறுமை கோட்டியில் இருக்கிறவன் நடுத்தர மக்களை சொகுசாலாம் இயக்க மாட்டான். நம்மளை நாம் தான் நடுத்தர மக்கள்னு ஆகி போயிட்டோமே, வறுமை கோட்டு கீழே இருக்கவன்னு ஆகி போயிட்டோமே. நம்ம தானே யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? நமக்கு எப்போ பணம் சேரும், நமக்கு எப்போ வேலை கிடைக்கும், நாம் எப்போ சொத்து வாங்குவோம், நம்ம பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்போம், மற்றவங்கள மாதிரி வசதி வாய்ப்பாக வந்துடுவோமா, யோசிக்கிறோமில்ல. மனம், இந்த மனம் இப்படிலாம் யோசிக்க சொல்லுதில்லை. அந்த மனதின் அடிப்படையில் நீ என்ன ஆளுமை பண்ண போகிற, நீ எப்படி ஏற்றுக்கிற, நீ எப்படி சம்பாதிக்க போகிற, எப்படி கடன் கட்ட போகிற, எப்படி வேலை வாங்க போகிற, யாரோட எப்படி உறவாட போகிற, இந்த உறவுகள் நீடிக்குமா நீடிக்காதா, பகையாக இருக்குமா பகை வராதா, எவ்வளோ விஷயம் இருக்குது. மனம் எப்படி, மனசாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மனசாட்சியில் மனசை நீங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறீங்கிறதாங்க ராசி பலன். துளாராசியை பொறுத்தளவில் இவ்வளோ நிகழ்வும் இருக்குது. இப்போ இந்த நிகழ்வில் நாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஒரு 20 வயசு உள்ள வாலிபன் எப்படி எதிர்பார்ப்பான், ஒரு 40 வயசை கடக்கக்கூடியவங்க எப்படி எதிர்பார்க்கலாம். பேசிக் அடிப்படையை பெற்றவங்க சம்பாரித்து வச்சுருந்தாங்கன்னா, அடிப்படைங்கிறது என்னங்க, வீடு வாசல் நிலம் சொத்து. இது இருந்துச்சு, அவனுக்கு 2 குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தைய எப்படி வளர்த்தணும், எப்படி சேர்க்கணுங்கிற அந்த ஆளுமை ஒரு விதமாக இருக்கும் இல்லையா. அதனால் 25 வயசு வாலிபன் என்ன பண்ணுவான், படித்து முடிச்சுட்டா உடனே அப்பா என்ன யோசிப்பார், பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பையனுக்கு வேலை வாங்கணும். அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இளம் மைதனருக்கு, 25 வயசு நபர்களுக்கு வேலை, திருமணம் போன்ற அமைப்புகளை ஆர்வங்கள் அதிகமாக அவனுக்கே இருக்கும், பெற்றவங்களுக்கு இருக்காது. அந்த ஆளுமை திறன் செயல்படுமா செயல்படாதுங்கிறது தான் இப்போ கேள்வி. அந்த ஆளுமை திறன் அதிகாரம் படம் பார்த்தா இன்றைக்கு 8ஆம் இடம் கூடுதலாக, அதாவது துளாராசியை பொறுத்தளவு ராசிநாதன் 8ஆம் அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான், ராசிநாதனும் சுக்கிரன் தான். அந்த அதிபதி 2 பேருமே சுக்கிரனாக வர்றதுனால அந்த 8ஆம் வீடு கூடுதல் ஒளித்திறனோடு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டு வேலையை எதிர்பார்க்குறவங்க, இந்த ராசியை பிறந்தவங்களை வெளிநாட்டு வேலையை கூடுதலாக எதிர்பார்ப்பாங்க. வெளிநாட்டு வேலையை எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வாழ்க்கையை அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களாம் மாப்பிள்ளை. பெண்ணாக இருந்தால் ஒரு பையனை செலக்ட் பண்ணிடுவாங்க, பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுவான், பிடிச்சிட்டு எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கேன், எனக்கு இதை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பான். இந்த நிலையில் துளாராசிக்காரர்கள் இப்போ இருப்பாங்க. அப்போது கூடுதலாக இப்பொழுது திருமண வாய்ப்பு கூடுதலாக ஒரு மனசு, ஒரு 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 குதூகலமான மனத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற துளாராசி ஆண் பெண் அனைவருக்குமே உங்களுக்கு எதிர்பார்த்த, உங்களுக்கு பிடிச்ச திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும் ஒரு அமைப்பு துளாராசியை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்தது வெளிநாட்டு அமைப்பில் வெளிநாட்டு வேலையை வாங்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும் கூடுதலாக. சரி, இது இளம் மைதனருக்கு. இளம் மைதனுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல நான் சொல்லிட்டேன். வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும், உள்நாட்டிலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையும் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் இல்லையா. அப்போ வருமானத்தை கொடுத்தே தீரணுங்கிற ஒரு விதி பிறக்கும். ஜனன ஜாதகத்தில் பிறக்கும் போதே 2ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் உண்டு.
இந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் வர்றது வேறு, நிரந்தரமான வருமானமும் உண்டு அவங்களுக்கு. ஆக குடும்பம் நன்றாக அமையும், மனைவி நன்றாக நல்ல மனைவி கண்டிப்பாக கிடைப்பாங்க. தாய் தகப்பன் இந்த ராசிக்கு 9ஆம் அதிபதியாக புதன் வர்றாரு, சூரியனுடைய இணைவில் இருக்கார், சுக்கிரனுடைய இணைவு இருக்கிறதுனால தகப்பன் நல்லவராக இருப்பார். தகப்பன் மகனுடைய கடமையை அத்தனையும் நிறைவேற்றுவார். மகனுக்கு தேவையானது அத்தனையுமே வாங்கி கொடுப்பார். மகனுக்கு என்ன தேவையோ, மகளுக்கு என்ன தேவையோ, மனைவிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்வீர்கள். மகனுக்கு என்ன தேவையோ அதை தந்தை செய்வார். மொத்தத்தில் துலா ராசிக்காரர்கள் குடும்பம் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. இந்த ராசியினுடைய மிக முக்கியமான அமைப்புனா லக்ஸரி லைஃப்பை விரும்புவாங்க. லக்ஸரி லைஃப்னா என்னங்க? நல்ல காரில் போகணும், டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல ஒரு மைனர் செயின் மாட்டிக்கணும், நகையை போட்டுக்கணும்னு நினைப்பாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. சாப்பாடு உணவு பழக்க வழக்கத்தில் கொண்டு நீட்டாக சாப்பிட்ணும், நீட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த உணவுக்கு அதிபதியே சுவையான அருஞ்சுவை உணவுக்கு அதிபதியே சுக்கிரன்தாங்க. அந்த ராசிநாதன் சுக்கிரனாக வர்றதுனால அந்த அமைப்பில் வீடே மொசைக் போட்டு டைல்ஸ் போட்ட வீடாக தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டுக்கு காரகன் ஜடக்காரகத்துவம்னு சொல்கிறான், அவர் சுக்கிரன் தான். மனைவிக்கு காரகன் உயிர் காரகத்துவம்னு சொல்கிறான், அவரும் சுக்கிரன் தான். காமக்காரகன்னு சொல்கிறான், அவரும் சுக்கிரன் தான். பொதுவாக இந்த ராசியை பொறுத்தளவில் வாலிபர்கள் காதல் வயப்படுவார்கள்ங்கிறது உண்மை. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணவாக இருந்தாலும் சரி, மனித இயல்பு அதுதானே. இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்லக்கூடியது, இந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க, திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க, கல்யாணம் நடக்கலையேன்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம், இந்த ராகுகேது தோஷத்துக்குள்ளே போயிடாதீங்க. இங்கே பாருங்கள், செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், கலசர தோஷம், தப்பு தப்பு தப்பு, அது இப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. ஆனால் இந்த 50-60 ஆண்டுகளாக பொதுவாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், கலசர தோஷம் அப்படிங்கிற ஒரு குழிக்கில் விழுந்துட்டாங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சம்மந்தமும் இல்லை. அதனால் இந்த சுத்த ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தோச ஜாதகம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. சில பேருக்கு பாருங்கள், நான் சுத்த ஜாதகம் தான், 40 வயசு வரைக்கும் கல்யாணம் இல்லை. 10 பொருத்தம் பார்க்காதீங்க, எங்கள் குருநாதர்லாம் அடித்து சொல்லிட்டாரு. 10 பொருத்தம் பார்க்குறது முட்டாள்தரம், ஒரு ஹை லெவலாகவே விமர்சிச்சிருக்காரு அவர். 10 பொருத்தம் முட்டாள்தரம், ராகுகேது தாசம் பார்க்குறது முட்டாள்தனம்னு சொல்லியிருக்காரு. நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் கல்யாண வயசில் கல்யாண பருவத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்கீங்கிறது உண்மை. இதனுடைய அமைப்பில் நல்ல PhD வரைக்கும் படித்த பொண்ணுங்க கூட பசங்க கூட கல்யாணம் பண்ண மாட்டேங்குதுங்க. வாழ்க்கையில் எதிர்பார்ப்புங்கிறது இந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதை நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த மனமாற்றம் வரல அப்படிங்கிறது இந்த ராசியினுடைய அமைப்பில் தான் அது செய்யுது. பெற்றவனுக்கு கொஞ்சம் கூட முன் யோசனையே இல்லாமல், என் பொண்ணு 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு தான் நான் வேலைக்கு காரணத்துக்கு தான் நான் கொடுப்பேன், 10 ஏக்கரை காடு இருக்கிறவனுக்கு தான் கொடுப்பேன். என்னையா ஒஸ்தி? ஆண் பெண் இணையிறதுக்கு குடும்ப விருத்திக்காக, சந்ததி விருத்திக்காகத்தான். முதல்ல சந்ததி விருத்தி வேணும். கல்யாணமே ஆகாத சன்னியாசியாக போகிறதுக்கு மனுஷன் பிறக்கிறதில்ல. ஆனால் அந்த நிலையை நோக்கி இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொண்ணை பெற்றவங்கிறது நம்ம வேதனைக்குரிய ஒரு விஷயம், ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. நல்லவனான்னு பாருங்கள், நல்லவனான்னு முதல்ல பாருங்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது? 10 பொருத்தத்துக்குள்ளே நல்லவனான்னு தெரியாது, ராகு கேதுக்குள்ளே நல்லவனான்னு தெரியாது, கண்டிப்பாக இல்லை. ராசி வச்சு நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்க முடியாது. லக்னாதிபதி வச்சு தான் நல்லவனா கெட்டவனான்னு தீர்க்க முடியும். ஒருத்தன் சீட்டிங் பார்ட்டியா, ரவுடி பயில, பொறுக்கி பயில என்னங்கிறது சொல்லலாங்க. பொய்யை சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் 50,000-80,000 சம்பளத்தில் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறவங்களும் என்கிட்ட புலம்புறாங்க, அழுகுறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ராகுகேது தோஷம், 2 லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் தான் நான் பெண்ணை கொடுப்பேன், சந்ததி விருத்திக்கு தான் என் முதல்ல கல்யாணமே பண்ணுறேன். அந்த பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இருக்கான்னு அதை பாருங்கள் முதல்ல. என்ன 10 பொருத்தத்துக்குள்ளே போகாதீங்க தயவு செஞ்சு. இப்படியே போயிட்டு இருந்தால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்களே பெற்றவங்களே வீணாக்குங்கிற அர்த்தம். எல்லாருமே அரசு வேலை இல்லாதவன் பிழைக்கிறது இல்லையா? அரசு வேலை இல்லாதவன் புத்திசாலி இல்லையா? அரசு வேலையில் இருக்கிறவனை விட அதிகம் படித்தவனும் படிக்காதவன் புத்திசாலியாக இருக்கான். எல்லாத்தையும் உணர்ந்து நடந்தவனாக இருக்கான். படித்தவன் முட்டாள்தனமாக நடந்துகிட்டு இருக்கான். படித்தவன் ரொம்ப கொடூரமாக கொடுமை பண்ணுறவனாக இருக்கான். நல்ல வேலையில் இருப்பான், மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குவான். அவனை நம்பி பொண்ணை கொடுத்துருவேன், அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகம் பார்க்க போகிறீங்களே, இதெல்லாம் சொல்கிறாங்களா? நீங்கள் சாதாரண ஒரு மீடியேட்டர்ட்டு போவீங்க, அவன் பார்த்து வேணா சார் 2ல் செவ்வாய் இருக்கிறவனே தான் பண்ணணும், 2ல் ராகு இருக்குது, அதே ராகு இருக்கிறவனை தான் பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம் இருக்குது சார். நான் என் குலதெய்வ கோயிலில் வாக்கு கேட்டேன்,
எல்லாம் நல்லா சொல்லிச்சு, பண்ணிட்டேன், ஆனால் இப்போ டைவர்ஸில் நிற்கிது. இதை எல்லாமே எதிர்பார்க்குறீங்களே. அதனால் துளாராசிக்காரங்கள் எல்லாமே கொஞ்சம் காதல் வயப்படுவீங்க, உணர்ச்சி வயப்படுவீங்க உண்மை. அதனால் ரொம்ப பொறுமையாக யோசித்து ஒரு ஜோதிடருக்கு நல்ல ஜோதிடராக பார்த்து அந்த வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற முறையில் பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த முறையை கையாண்டிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சுகமாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.